மனித இயல்பை பற்றி நான் அறிந்துள்ள மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செயல், வாழ்வதை நாம் தள்ளி போடுவதுதான். இன்று நம் சாளரங்களுக்கு வெளியே பூத்து குலுங்கும் ரோஜாக்களை அனுபவிப்பதை விட்டுவிட்டு ஒரு வாரத்திற்கு அப்பால் உள்ள ஒரு மாயமான ரோஜா தோட்டத்தை பற்றி நாம் அனைவரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் இப்படிப்பட்ட முட்டாள்களாக இருக்கிறோம்? நமது வாழ்க்கை பயணம் எவ்வளவு வினோதமாக உள்ளது. நான் பெரிய பையனாகும் போது என்று ஒரு சிறு குழந்தை கூறுகிறது. பெரிய பையன் ஆனவுடன் அவன் நான் வளர்ந்தவுடன் என்று கூறுகிறான். அவன் வளர்ந்தவுடன் நான் திருமணம் செய்து கொண்டவுடன் என்று கூறுகிறான். ஆனால் திருமணம் செய்து கொள்வதால் என்ன வேறுபாடு ஏற்பட போகிறது? பிறகு அவனது சிந்தனை நான் ஓய்வு பெற்றவுடன் என்று மாறுகிறது. பிறகு ஓய்வு பெறும் காலம் வந்தவுடன் தான் பயணித்து வந்த பாதையை அவன் திரும்பி பார்க்கிறான். அவனை ஒரு நடுக்கம் ஆட்கொள்கிறது. அனைத்தையும் எப்படியோ அவன் தவற விட்டு விட்டான். அனைத்தும் கடந்து போய்விட்டது. வாழ்க்கை என்பது வாழ்வதில் உள்ளது. ஒவ்வொரு தினத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் அனுபவிப்பதில் உள்ளது என்பதை நாம் மிக தாமதமாகவே கற்றுக்கொள்கிறோம் என்று ஸ்டீஃபன் லீகாக் எழுதினார். வாழ்க்கை என்பது வாழ்வதில் உள்ளது. ஒவ்வொரு தினத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் அனுபவிப்பதில் உள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு டெட்ராய்ட் நகரை சேர்ந்த காலம் சென்ற எட்வர்ட் எஸ். எவான்ஸ் கவலையால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை வரை சென்று விட்டார். ஏழ்மையில் வளர்ந்த அவர் முதலில் செய்தித்தாள்களை விற்று பணம் சம்பாதித்தார். பிறகு ஒரு மளிகை கடையில் கணக்கராக வேலை பார்த்தார். பிறகு 7 உயிர்கள் தம் உணவிற்காக தன்னை நம்பியிருப்பதை உணர்ந்த அவர் ஒரு நூலகத்தில் உதவி நூலகராக வேலைக்கு சேர்ந்தார். சம்பளம் குறைவாக இருந்த போதிலும் அந்த வேலையில் இருந்து விலகுவதற்கு அவர் பயந்தார். தானே சுயமாக ஒரு வேலையை தொடங்குவதற்கான துணிச்சலை பெறுவதற்கு அவருக்கு 8 வருடங்கள் தேவைப்பட்டன. ஆனால் வெறும் $55 கடனாக பெற்று அவர் தொடங்கிய சொந்த வியாபாரம் வருடத்திற்கு $20,000 அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. பிறகு திடீரென்று கஷ்டக்காற்று அவர் பக்கம் வீசியது. அது அவருக்கு பெரும் துன்பத்தை விளைவித்தது. அவர் தன் நண்பர் ஒருவருக்காக கடன் பத்திரத்தில் கையெழுத்திட்டிருந்தார். ஆனால் அந்த நண்பரின் தொழில் நொடிப்பு நிலையை அடைந்தது. கூடவே இன்னொரு பேரழிவும் அவருக்கு வந்தது. அவர் தன் மொத்த பணத்தையும் போட்டு வைத்திருந்த வங்கி திவாலாகியது. அவர் தன்னிடமிருந்து கடைசி துளி பணம் வரை மட்டும் இழக்கவில்லை, கூடுதலாக $16,000 கடனும் சேர்ந்து கொண்டது. அவரால் அதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் என்னிடம் இவ்வாறு கூறினார்: என்னால் உணவருந்த முடியவில்லை, உறங்க முடியவில்லை, நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டேன். அதற்கு காரணம் கவலைதான், வேறொன்றும் இல்லை. ஒரு நாள் நான் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது மயக்கம் போட்டு நடைபாதையில் விழுந்து விட்டேன். அதன் பிறகு என்னால் நடக்கவே முடியவில்லை. என்னை படுக்கையில் படுக்க செய்தனர். என் உடலில் கொப்பளங்கள் வெளிப்படத் தொடங்கின. இக்கொப்பளங்களால் உள்நோக்கியும் வளர்ந்தன. நான் வேதனையால் துடித்தேன். ஒவ்வொரு நாளும் நான் பலவீனமடைந்து கொண்டே இருந்தேன். இறுதியில் நான் மேலும் 2 வாரங்கள் மட்டுமே வாழ்வேன் என்று என் மருத்துவர் என்னிடம் தெரிவித்தார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் என் உயிரை எழுதிவிட்டு மீண்டும் படுக்கைக்கு சென்று என் மரணத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். இப்போது போராடுவதிலோ அல்லது கவலைப்படுவதிலோ எந்த பயனும் இல்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் பயமின்றி தூங்க சென்றேன். பல வாரங்களாக நான் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் கூட தூங்கி இருக்கவில்லை. ஆனால் இப்போது என் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் நான் ஒரு குழந்தையைப் போல் அயர்ந்து உறங்கினேன். என் களைப்பும் சோர்வும் மறையத் தொடங்கியது. மீண்டும் எனக்கு பசித்தது. என் உடல் எடை கூடத் தொடங்கியது. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு 3 கோல்களின் உதவியுடன் என்னால் நடக்க முடிந்தது. 6 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் என்னால் வேலைக்கு செல்ல முடிந்தது. ஒரு வருடத்திற்கு $20,000 சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது வாரத்திற்கு $30 வேலை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கார்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது அவற்றின் சக்கரங்களுக்கு பின்னால் பொருத்தப்படும் கட்டைகளை விற்கும் ஒரு வேலை எனக்கு கிடைத்தது. நான் இப்போது என் படிப்பினையை கற்றுக்கொண்டேன். இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. கடந்த காலத்தில் நடந்தவற்றை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எதிர்காலத்தை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை. அந்த கட்டைகளை விற்பதில் என் முழு நேரத்தையும் ஆற்றலையும் உற்சாகத்தையும் நான் செயல்படுத்தினேன்.
எட்வர்ட் எஸ் எவான்ஸ் அதிவேகமாக முன்னேறினார். ஒரு சில வருடங்களில் அவர் எவான்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் தலைவரானார். அது நியூயார்க் பங்குச்சந்தையில் பல வருடங்களாக பட்டியலிடப்பட்டு வந்துள்ளது. நீங்கள் எப்போதாவது கிரீன்லாண்டிற்கு மேலே பறந்து சென்றால் எவான்ஸ் விமானத்தளத்தில் தரையிறங்கக்கூடும். அவரை கௌரவிக்கும் பொருட்டு அந்த விமானத்தளத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தை வாழ்வது எப்படி என்பதை அவர் கற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவரால் இத்தகைய வெற்றிகளை அடைந்திருக்க முடியாது. நம்மில் பெரும்பாலானவர்கள் நேற்றைய தினத்தை பற்றி நினைத்து உழன்று கொண்டு நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இன்றைய தினத்தை வாழ தவற விடுகிறோம். மாபெரும் பிரெஞ்சு தத்துவவியலாளர் மாண்டைன் கூட அந்த தவறை செய்தார். என் வாழ்க்கை முழுவதும் பல கொடுமையான சூழல் நிறைந்திருந்தது. அவற்றில் பெரும்பாலானவை ஒருபோதும் நிகழவே இல்லை என்று அவர் கூறினார். நம் எல்லோருடைய வாழ்வும் அப்படித்தான். டாண்டே இவ்வாறு கூறியுள்ளார். யோசித்துக் கொள்ளுங்கள், இன்றைய நாள் இனி ஒருபோதும் மீண்டும் வரப்போவதில்லை. நம்ப முடியாத வேகத்தில் வாழ்க்கை கடந்து கொண்டே போகிறது. இன்றைய நாள் நம் விலை மதிப்பற்ற சொத்து. அது மட்டும்தான் நம் ஒரே நிதர்சனமான சொத்து. லோவேல் தாமஸின் தத்துவமும் அதுதான். சமீபத்தில் நான் அவரது பண்ணையில் ஒரு வார இறுதியை கழித்தேன். அவரது வானொலி நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் அறையில் சுவர்களில் அவர் அடிக்கடி பார்க்கும் வகையில் பைபிளில் இருந்து ஒரு வசனம் சட்டமிட்டு தொங்கவிடப்பட்டு இருந்தது. கடவுள் உருவாக்கியுள்ளது இன்றைய தினத்தை தான். நாம் அதில் மகிழ்ச்சியாக கழித்திருப்போம். எழுத்தாளர் ஜான் ரஸ்கின் தன் மேசை மீது ஒரு எளிய கல்லை வைத்திருந்தார். அக்கல்லில் இன்று என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் செதுக்கப்பட்டிருந்தது. என் மேசை மீது அப்படிப்பட்ட கல் எதுவும் இல்லை என்றாலும் சர் வில்லியம் ஆசியர் தன் மேசை மேல் வைத்திருந்த காளிதாசரின் கவிதை ஒன்றை நான் என் கண்ணாடியில் ஒட்டி வைத்துள்ளேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் சவரம் செய்யும்போது அதை பார்க்கிறேன். விடியலுக்கான வந்தனம் இன்றைய தினத்தை பாருங்கள். ஏனெனில் இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். அதன் சிறியதொரு பயணத்தில் தான் உங்கள் இருத்தலின் அனைத்து உண்மைகளும் யதார்த்தங்களும் அடங்கியுள்ளன. வளர்ச்சியின் மகிழ்ச்சி, செயல்பாட்டின் சுகம், அழகின் பிரம்மாண்டம். நேற்று என்பது கனவாகிவிட்டது, நாளை என்பது ஒரு எதிர்பார்ப்பாய் நிற்கிறது. ஆனால் இன்று நீங்கள் சிறப்பாக வாழ்வது ஒவ்வொரு நேற்றைய தினத்தையும் மகிழ்ச்சியான கனவாகவும் ஒவ்வொரு நாளைய தினத்தையும் ஒரு நம்பிக்கையின் எதிர்பார்ப்பாகவும் மாற்றிவிடும். எனவே இன்றைய தினத்தை போற்றுங்கள். விடியலுக்கான வந்தனம் இதுதான். கவலையை பற்றி முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நீங்கள் உங்கள் வாழ்வில் இருந்து கவலையை வெளியேற்ற விரும்பினால் சர் வில்லியம் ஆசியர் செய்வதை கடைபிடியுங்கள். கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் இரும்பு கதவுகளை இழுத்து மூடுங்கள். அன்றன்றைய தினத்தை சிறப்பாக வாழுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்மளோட வாழ்க்கை பயணம் எல்லாரும் சொல்லுவாங்க, சின்னது பெரியவன் அப்புறம் அது படிப்பேன் இது படிப்பேன் திருமணம் எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழுங்க. வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சிடும். ஓகேவா? சிந்திச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.